சமயம் நாங்க வந்த போது என்னுடைய நாமதயம் என்ன தெரியும்? என்னடா பாக்குற? என்ன பண்ணிருந்த நேரம்? அந்த வேலைக்கு தான் ராக்கி. எந்த வேலைக்கு? ஏன் அந்த மாதிரி பண்ற? தெரியாதா? எப்படி? என் முன்னாடிக்கு நைட் ஆன வேலைமா? நைட் ஆனா வேலை? ஆமா. அது என்ன வேலை? போட்டு வரும். 6 மணிக்கு போய் வந்தா கார் வந்து வீட்டாண்ட நிற்கும். கார் ஏறி போடுவா. ஏண்டினா வேலை இருக்குதுங்க. சரி, என்ன வேலைன்னா இந்த மக்கள் குழு தலைவரா போட்டுக்கிறாங்க என் முன்னாடி. எல்லாம் சிவப்பு அழகாக இந்த குழுவை நடத்துறாங்க. இப்பெல்லாம் பெண்கள் எல்லாம் குழு நடத்துக்கிறாங்க. வெளியால 5 மணிக்கு கொண்டாந்து விடுவான் கார்ல. ஆமா, முன்னாடி முழு வேலை ராத்திரில சரியான வேலை இருந்துச்சுங்களா. அப்புறம் இருக்க முடியுமா? பாவாடை, இந்த உள்பாவாடை உள்பாடி எல்லாம் துவைச்சு போட்டு துவைச்சு போடணும். துவைச்சு போட்டு சாப்பாடுக்கு போட்டு பண்ணி வச்சிருந்தான். அவன் சாப்பிட்டு எல்லாம் பட்டு தூங்கினா காலை கை பிடிச்சி அனுப்பி விடுவேன். ஆமா, செய்யலாம். நேரம் அனுப்பி விட்டுருந்தா அதுதான் இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால நேரம் ஆகிவிட்டது. அதனால் உன்னுடைய மனைவிக்கு கை கால அமுக்கிறதுனால நேரம் ஆகிவிட்டது. பாம்பி அமுக்க என்ன பார்த்தால் உனக்கு திருமணம் ஆன போல் தெரிகிறதா? அப்படித்தான் இருக்குமா இருக்குது. நல்லா கண் முடிச்சு சந்தேகம் எப்படி? மதாலக்கார கேளு. ஏன்னா மதாலக்காரா பொண்ணு வயசுக்கு வந்துருக்குமா? மஞ்சள் தண்ணி சுத்திட்டாங்களான்னு கேட்டேன். மஞ்சள் தண்ணி வயசு மரியாதை கழிப்போம். நெல்ல மாறில இருந்த நெல்ல மாறில இருந்த உனக்கு எதுவும் கிடைக்காது. ஆனா எந்த சோடுக்கு புண்ணா அவன் மதாலக்காரன் வந்து 2 மணி நாள் இங்கே சாப்பிட்டு பால் கூழ் குடிக்கிறாயம்மா. ஆமா, அப்படிதான். அவங்க எல்லாம் கூட அம்மா பால் சாப்பிடுறோம். ஏண்டா இன்னமா அவங்க அம்மா கிட்ட பால் சாப்பிடுறேன்? ஆமா. எப்படி? எங்க அம்மா அங்க காலையில எழுப்பி உட்கார வச்சுட்டு ஒரு காலையில பால் வாங்கிட்டு இல்ல. ஆமா, அதனால நான் ஒரு தெய்வத்தை வணங்கி விட்டு வந்து சரி டக்கு தெரியுமா? இன்னும் பாடப்பாக போயினே இருக்கலாம். அதனால டைம் இல்லை. ஆமா, நேரம் ஆச்சு. நான் யாரு, எந்த ஊரு, கல்யாணம் ஆச்சா ஆகலையா, எந்த நாட்டை சேர்ந்தவள் என்ன தெரிவிக்கணுமா? அப்படியே தந்து
உபாத்தியாக பிறந்து இந்த மனத்தில் வாழும் ஏலக்கண்ணி தெரியுமா? அப்படியே தெரிஞ்சுக்கிறேன். தவறவும் நமக்கு 7 கன்னிகள் தோழிமார்கள் இருக்கிறார்கள். அன்னவர்கள் தினந்தோறும் நம்மளுடைய மனத்தை காலை தினத்தில் சுற்றி பார்த்துக் கொண்டு வருவார்கள். ஆனால் இன்றைய தினம் வந்து ஆனால் அம்மா உனக்கோ வேண்டிய நாளாக ஒரு வரம் பெற்றிருக்கிறாய். கணவன் கண்ணுக்கேற்ற கணவன் ஆப்பட வேண்டும் என்று நீயோ உறுதியாக இருக்கிறாய். அது இன்னைக்கு உனக்கு நிறைவேறும் போல இருக்கிறது. நம்மளுடைய மனத்திலே ஆனால் ஆணழகன் யாரோ ஒரு சன்னாசி போல அரகராய் என்று மரகராய் என்று நம்மளுடைய மனத்தில் வழியாக வருகிறார். அதை போய் பார்க்கலாம் என்று தெரிவித்தார்கள். அதனால் நம்ம மனத்தில் செல்ல வேண்டும் அல்லவா? இதோ நம்மளுடைய வனத்தில் பாதி வழி வந்துவிட்டோம். பாதி வட்டம் போகுது. நம்மளுடைய கானகத்தில் யார் இருந்தாலும் சரி நம்மளுடைய அனுபவம் இல்லாமல் நம்மளுடைய வனத்தில் வரமாட்டார்கள். அப்படி வரவா ஆனால் ஏதாவது ஒரு அவங்க என்ன பண்ற அந்த ஒயருக்கு அண்ணாண்ட போவானு சொல்ல இல்ல அவங்க அண்ணாண்ட போறதுல தெரிய மாட்டேன்னு கொஞ்சம் சம்போ சங்கரா என்றும் ஏதோ ஒரு வார்த்தை கேட்கிறது.
அதனால் போய் பார்ப்போமா? அதை பார்த்தால் ஏதோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்தா என்னன்னு கூப்பிடுறோம், பார்த்தா கூப்பிடணும் பத்து. அதனால அண்ணவரை வா என்று கூப்பிட்டு பார்க்கலாமா? அப்படியே நீ வாரும் ஐயா சாமி மாமுனியா ஒரு கன்னி பெண்கள் ஒரு ஆடவனை பார்த்து வா என்று கூப்பிட்டால் எவ்வளவு அடக்கமாக இந்த காலத்தெல்லாம் இருந்தாலும் நான் அடக்கலாம் மறக்கிறான் போறார இருந்தாலும் விடுவதில்லை. நீ ஏனையா சாமி தமோனியா உங்களை பார்த்தால் எவ்வளவு அழகாக எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீர்கள். ஒரு கன்னி பெண்ணு மூஞ்சி உதவுறாங்களே இந்த வனத்தில வந்து இவ்வளவு கூப்பிடும் பொண்ணு காத்துக்காத மாதிரி போனீங்களா? என் பட்டாளர் அவனா அனுப்பி விடுறான். மாமா நான் ரெடி மாமா, அதெல்லாம் தேவையில்லை. ஏமா அண்ணோட பண்டையா அவன் குறிப்பிட்டு போன்றான், அதனால கண்டு எடுத்து பாக்கல. இருந்தாலும் இன்னொரு விடுவதில்லை. ஆனா சாமி நீ வாஜாத்தி இருந்தாலும் வாய்மொழி சிந்து மாற்ற என்ன ஏது என்று கேட்கல. உன் வாயத்திலிருந்து பேசினால் வா முத்தாளம் சிந்தி விடுமா, உன் பாலத்திலிருந்து பேசினால் தங்கமானது உதிந்து விடுமா. அப்படி உதிர்ந்தாலும் ஒவ்வொன்றாக எடுத்து நான் தாலியாக செய்து என் மார்பில் அணைத்துக் கொள்வேன் சாமி. ஏமா அவரு அம்மா நேரமா கூப்பிடாது, ஒரு நிமிஷம் கூப்பிட்டு பாரு, நான் ரெடி. அதெல்லாம் அதே மனசுக்கு பிடிச்சாதான் அழகா பாட்டு சொல்லுவாரு. ஒரு மனசுக்கு பிடிச்சவங்க என்று சொல்வார்கள். கண்டவங்க போனவங்க வந்தவங்க எங்க மாமன் ஊரே பயப்படுது. சாமி
என்ன இருந்தாலும் இவரை விடுவதில்லை. ஆனால் சாமி சித்திரமாடி சாமி மண்டபத்தி சாமி மறுமையா என்ன கேட்கலையே. ஏமா எனக்கு ஒரு சந்தேகம். காய வச்சுட்டு இருப்பாங்களா? அதான ஒண்ணும் புரியல. ஏண்டா பார்த்து வந்து எப்படி கத்துது? ஏடா முத்து நாலு போய் அம்மா அம்மானது அதுக்கு இவ்வளவு நேரம் கூப்பிட என்னன்னு கேட்டியா? யாருக்கு தானே நான் சொல்றது கேளு. என்னன்றான் உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன அந்த மத்தாளக்காரன் என்னன்றான்? 2 பேரும் அடிக்கிறான். நம்ம கூப்பிட மாட்டேங்குது இந்த பொண்ணு, இன்னும் அவனே கூப்பிடுறது அப்படின்னு மத்தாளக்காரன் சொல்றா. காலையில கூப்பிடறாங்க. அதுக்கு நான் என்ன கூப்பிட்டு அந்த பொண்ணு அதனால நான் போக மாட்டேன். இந்த பாப்பா போய் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வந்து கண்டுபிடிச்சு உனக்கு அப்படியே ஒரு நம்ம மேல ஒரு ஆசை. நான் நீ இல்ல இந்த அண்டபெட்ல டாக்டர் இருக்காங்களா? மாட்டு டாக்டர் தான் இருக்காரு. போய் ஆளு கைச்சா இருந்தாலும் சரியா புடிச்சு போற ஆளுக்கு ஒரு ஆளு எங்க சரி எங்க இருந்தாலும் சரி எதுக்கு நான் கூப்பிடுறேன் கேட்டியா? ஆனா ஆம்பளைங்களாம் போட மாட்டான். எதுக்கு போடு? தூரம் வந்தா ஊசி போடுவாங்க. நான் ஊசி போடுறதுக்கு கூப்பிடலடா முட்டாளு. அண்ணவருக்கு ஏதாகிலும் நடந்து இருக்குமா? இவ்வளவு நேரம் கூப்பிடுறது என்ன எதுன்னு வாய திறந்து பேசுறேன். ஆமா ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். சின்ன சோதனை. ஓ டாக்டர் செக் பண்ணி பாக்குறது? ஆமா. என்னடா செக் பண்ணி பார்க்கலாம். எதுக்கு இல்லடா? அது அரகரா என்று போகிறாரு. அண்ணவரை எப்படியாவது நம்ம கையில போடாத நான் விடமாட்டேன். அப்படி பண்ணலாம். என்னாலும் சரி அண்ணவரை நானே அடையாமல் விட மாட்டேன். அதனால யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். அது கொஞ்சம் காசு செலவாகும். காசு செலவாகும். எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. என்னுடைய பட்டணத்தில எவ்வளவு இருந்தாலும் ஏகப்பட்ட சொத்து இருக்கிறது. ஆமா அதனால நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். ஏன்னா எனக்கு கண்ணு கேட்ட புரதம் வேண்டும் என்று இவ்வளவு நாளாக நான் தவம் இருந்தேன். ஆமா அதனால இன்னவர் தான் எனக்கு பொருத்தமாக இருக்கிறார்கள். அதனால எவ்வளவு பணம் தருவானாலும் பரவாயில்லை. ரொம்ப செலவு வைக்காது. நான் வைக்க மாட்டேன். நான் ஊருக்கு நாட்டா நான் தான் ஊருக்கு நாட்டா நான் தான். உங்க செலவெல்லாம் ரொம்ப வைக்க மாட்டேன். இந்த வயசுல எனக்கு அனுபவம் நிறைய. இந்த செங்கம்போ இவனுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டி வைக்கிறது ரொம்ப சரி. அதனால தாங்க
வச்சா ஆமா. ஊருக்கு நன்மை தான் செய்வேன். ஊருக்கு உரங்கடைக்கு போ, கால் லிட்டர் தோட்டாயில் வாங்க, ஒரு பக்கெட்ல தண்ணி போட்டு கலை முண்டு முண்டு குடு, குடிக்கிட்டோம். நரம்பு ஏற்றும் சிம்மடி கலந்து பாரு. பால்டாயில் வாங்கியாந்து எண்ணெயில ஊற்றி தண்ணியில ஊற்றி கலந்து கொடுக்க சொல்றேன். குடிச்சு குடிக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல உன்னை தூங்க விட்டா கேள். அதானே தூங்க விடவே மாட்டாங்க. ஏன்னா ஒரே தூக்கத்துக்கு வைப்பாங்க. எதுக்கு? ஏண்டா நெல்லு இந்த மண்ணு சாக நல்லது சொல்றேன். போய் தண்ணி பண்ணி சந்தை செஞ்சா எவ்வளவு சம்பாதிப்பீங்க? நீ அந்த மாதிரி இடத்துல வந்து என்னுடைய அரண்மனையில வந்து காலகத்துல வந்து சத்தம் போடுறாங்க நியாயமா? என்னத்துக்கு? எதுக்கா? நெல்லுன்னு சொன்னமா நீ அப்பனா வந்து நீ கூப்பிட்டு பேசுனா பேச்சு. சரி நானே பாத்துக்கிறேன். சாமி மல்லிகைப்பூ சாமி ஒரு மனசாட்சி இல்லாத இவ்வளோ நேரமா ஒரு பொண்ணு கூப்பிடுறேன். ஆமா என்ன எதுன்னு கேட்கலையே. மரமண்டே இல்லவா என்ன இருக்கு அந்த மண்ணு கொஞ்சம் கூட மூடல. ஏண்டி இவ்வளோ நேரமா கூப்பிட்டு பதிலே சொல்லவில்லையே. ஊனே இருக்குமா? பூமியா இல்ல செவிடா? செவிடா இருக்குமா? அதான் சந்தேகம். செவிடா இருந்தா தான் காரகரா போடலாம். கால் கேட்க சரியா? ஏண்டி இதனால கண்டுபிடிக்கிறது அம்மா நம்ம அண்ணன் இது அண்ணவருக்கு பேட்டரி எப்படி எடுக்கிறது? அதுதான் சொல்றேன்னா நல்லா போய் சோப்புக்கு போட்டு குடிச்சுட்டு சுடிதார் மாட்டிக்கினேன். இந்த மாதிரி நான் ஓடி ஒன்று போடுறாங்களா தோடிக்கணும். அதனால் அந்த ஓனி ஓனி நான் தொடர்ந்துக்க டைம் இல்லை. டைம் இல்லை இவ்வளவு வரலாம். ஆமா டைம் இல்லை. அதனால நானும் இதோ 7 போடு போட்டு விட்டு